ஹாய் ஆல் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த வீடியோவில் ஐஎன்எம் ஃபுல் டெஸ்ட் பார்ப்போம். பொதுவாக நம்மளுக்கு எக்ஸாமில் காம்ப்ளிகேட்டட்னு நம்ம நினைக்கிறது கூற்றுக்காரணம், சரியா தவறா, 1 மட்டும் தவறு 2 மட்டும் சரி, அதுக்கப்புறம் கால வரிசைப்படுத்துக, ஏறு வரிசையில் எழுதுக, இந்த மாதிரி இதுதான் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாமே அந்த மாதிரி கேள்விகள் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கேள்வி, கீழ்கண்டவையில் காந்தியின் முதல் உண்ணாவிரதம் இந்தியாவில் எது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, அகமதாபாத் ஆலை மறியல். இந்திய பணியாளர் சங்கத்தை கோபாலகிருஷ்ண கோகலே 1905 நிறுவினார். 2வது, அதன் தலைமையிடம் பூனாவில் உள்ளது. 3வது, கேதா மாவட்ட விவசாயிகள் பருவமழை பெய்ததன் காரணமாக கேதா சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 3வது, காந்தியின் சம்பரான் சத்தியாகிரகத்தை ஆதரித்தவர்கள் யார்? ஆன்சர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து செகண்ட் கிருபாலினி. 3வது மகாதேவ தேசாய். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3. நெக்ஸ்ட், கீழ்கண்டவருள் குலாம் கிரி என்னும் புத்தகத்தை தொடங்கியவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜோதிராவ் புலே. 5வது கேள்வி, கூற்று, ரவீந்திரநாத் தாகூர் தனது அரசு பட்டத்தை 1919ஆம் ஆண்டில் துறந்தார். காரணம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்றும் சரி காரணமும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். இதே மாதிரி இந்த சம்பவத்துக்காக ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் போதுதான் இன்னொருத்தர் அவரோட ஒரு பட்டத்தை வேணான்னு கொடுத்துருப்பாங்க. அவர் யாரு, அந்த பட்டம் பேர் என்ன? இது யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், கீழ்கண்டவையில் டாக்டர் அம்பேத்கரின் செயல்பாடுகள் தொடர்புடையது எது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 3. பகிஷ்கிருத் ஹிடாகிரினி சபை. 2வது மூக் நாயக். அடுத்து மகத் சத்தியாகிரகம். நெக்ஸ்ட் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்து. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. பூர்ண சுயராஜ்யம். 2வது தண்டி யாத்திரை. 3வது பூனா ஒப்பந்தம். 4வது வேதாரண்ய சத்தியாகிரகம். நெக்ஸ்ட் ஒரு கூற்று காரணம். கூற்று, காந்தி 1931ஆம் ஆண்டில் சட்டமறுப்பு இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். காரணம், காந்தி இர்வின் ஒப்பந்தம். இது ரெண்டுமே சரிதான். அப்போ ஆப்ஷன் ஏ, கூற்று சரி காரணம் சரி. கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட், 1937ஆம் ஆண்டில் சுதந்திர தொழிலாளர் கட்சியை அம்பேத்கர் தொடங்கினார். நெக்ஸ்ட், ஏப்ரல் 13ஆம் தேதியில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, ரெண்டுமே சரி. இது எதுன்னு பார்த்துக்கோங்க. 1937ல் சுதந்திர கட்சியை அம்பேத்கர் தொடங்குறாரு. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ஏப்ரல் 13ல் ஸ்டார்ட். ஒரு கொஸ்டினை பார்க்கும்போதே சரின்றதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், வடக்கிலிருந்து தெற்கு வரிசைப்படுத்துக. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, மீரட், வாரணாசி, கேதா, நாக்பூர், வேதாரண்யம். நெக்ஸ்ட், 1924ஆம் ஆண்டில் கான்பூர் சதி வழக்கு நிகழ்ந்தது. செகண்ட், தொழிற்தகராறுகள் சட்டம் 1930ஆம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரி. கான்பூர் சதி வழக்கு 1924ல். அடுத்து, கீழ்கண்டவையில் பகத்சிங் குறித்து சரியானவை எவை? இவர் நவ்ஜவான் பாரத் சபையுடன் தொடர்புடையவர். சட்டமன்றத்தில் குண்டுவீச்சு சம்பவத்தில் 1929ஆம் ஆண்டு ஈடுபட்டவர். நான் ஏன் ஹிந்து என்ற புத்தகத்தை எழுதியவர். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 and 2 கரெக்ட். 3ல் என்ன மிஸ்டேக்னா, நான் ஏன் நாத்திகன் அந்த புக்கை தான் அவர் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட், கீழ்கண்டவருள் சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 and 2 கல்பனா தத், சூர்யா சென். கீழ்கண்ட எந்த காங்கிரஸ் மாநாட்டில் அடிப்படை உரிமை உறுதிமொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, கராச்சி மாநாட்டில். கராச்சி மாநாடு எப்போ? 1931ல். 1854ல் கவஸ்ஜி நானாபாய் என்பவர் இந்தியாவில் முதன்முறையாக பருத்தி ஆலையை தொடங்கினார். செகண்ட், மும்பை முதல் தானே வரை செல்லும் இந்தியாவின் முதல் ரயில் 34 கிலோமீட்டர் தொலைவில் ஏப்ரல் 16, 1853ஆம் ஆண்டில் சென்றடைந்தது. 3வது, முதல் சணல் உற்பத்தி ஆலை கல்கத்தாவில் 1895ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 4வது, 1932ல் கோயமுத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரை என்ற இடத்தில் சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 1 கரெக்டு, 2 கரெக்டு, 4 கரெக்டு, 3 மட்டும் தவறு. மிச்சம் 3 மைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஏறு வரிசையில் வரிசைப்படுத்து.
அலிகார் இயக்கம், அகில இந்திய ஹிந்து மகாசபை, முஸ்லீம் லீக் தொடக்கம், நேரடி நடவடிக்கை நாள். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு அலிகார் இயக்கம், செகண்டு முஸ்லீம் லீக் தொடக்கம், அடுத்து அகில இந்திய ஹிந்து மகாசபை, அதுக்கப்புறம் நேரடி நடவடிக்கை நாள். கீழ்கண்ட எந்த சட்டத்தில் முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி வகுப்பு வாரியத்தை கொண்டு வரப்பட்டது? முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி வகுப்பு வாரியம் வந்து மிண்டோ மார்லி சட்டம், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, இந்து முஸ்லீம் வகுப்புவாதம் நடுத்தர வகுப்புகளுக்கிடையே நடந்த மோதல்களின் விளைவே ஆகும். மேற்கண்ட கூற்றை கூறியது யார்? இந்து முஸ்லீம் பிரிவுக்கு ரொம்ப வருத்தப்பட்டவர் நேரு, ஆப்ஷன் டி. ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட்டு, பஞ்சாப் இந்து சபையின் முதன்மை தகவல் தொடர்பாளராக இருந்தவர் யார்? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. லால் சந்த். நெக்ஸ்ட் ஒரு கூற்று காரணம். கூற்று வந்து நேரடி நடவடிக்கை நாள் ஜின்னாக் 1946ஆம் ஆண்டில் அறிவித்தார். காரணம், முஸ்லீம் லீக் கோரிக்கையை கேபினட் தூதுக்குழு ஏற்க மறுத்தனர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கூற்று சரி, காரணம் சரி. கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம். இதுவரை 20 ஐஎன்எம் கொஸ்டின் பார்த்துருக்கோம். பொதுவாக கூற்று காரணத்தில் தான் மிஸ்டேக் ஆகும். இதை வந்துட்டு கரெக்டாக போடணும்னா நீங்கள் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, நிறைய கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடாக பார்க்குறது, இதனால் மட்டும்தான் முடியும். பார்த்தவங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இது மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ, எது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.